தமிழுக்கும் நேர்மையான தீர்ப்பளிக்கும் நடுவருக்கும் அறிவில் சிறந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் வருங்கால மேதைகளுக்கும் என் பேச்சுக்கு என்றும் இல்லை வீச்சு, அந்த வீச்சே என் உயிர் மூச்சு. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அழைப்பு, இதோ சொல்கிறேன் தலைப்பு. உடன் பிறந்தவர்களின் முக்கியத்துவம் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானோ தன் பொருளாட்சியை விரித்து ஆடுவது போல நானும் என் காந்தி சிறனை விரித்து பறக்க வந்துள்ளேன். முதலில் ஒரு பாடல் மூலம் என் உரையை தொடங்குகிறேன். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. இது என் தாத்தாவுக்கு மிகவும் பிடித்த பாடல். ஏனென்றால் இத்தாத்தாவுடன் பிறந்தவர்கள் 5 பேர். இன்று என் தாத்தா இவ்வளவில் இல்லை. ஆனாலும் எனக்கு சின்ன தாத்தா, பெரிய தாத்தா என்று 4 பேர் உள்ளனர். அதுபோல் எனக்கு 6 மாமன் மாமிகள், 5 சித்தி சித்தப்பாக்கள் இருக்கிறார்கள். நான் கூறிய இந்த வார்த்தைகள், அதாவது மாமன், மாமி, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, நாத்தனார், கொழுந்தனார், அண்ணி, சின்ன மாமனார் என்று இது போன்ற வார்த்தைகளை நாம் வரும் காலங்களில் தமிழிலே மட்டுமே காண முடியும். ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் ஒரு குழந்தையை தானே பெற்றிருக்கிறார்கள். இதனால் இது போன்றவர்களை நாம் எங்கே காண்பது? ஆங்கிலத்தில் புதிதாக ஒரு வார்த்தை பிரபலமாகிக் கொண்டிருக்கிறது. அது என்னவென்று தெரியுமா? ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம். நம்முடைய வாழ்நாளில் எந்த ஒரு கவலையின்றி மகிழ்ச்சியோடு வாழ்ந்த பருவம் என்றால் அது பள்ளி பருவம் என்று சொல்வார்கள். ஆனால் இன்றோ 166 மில்லியன் குழந்தைகள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று யுனிசெஃப் நிறுவனம் கூறியுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் பிள்ளைகள் வீட்டில் தனிமையிலே வளர்க்கப்படுவதுதான். இன்று ஒரு குழந்தை ஏழையிடம் பேசிக் கொண்டிருந்தால் அதன் விளைவு அந்த குழந்தை இந்த உலகில் இல்லை. இன்னும் இது போன்ற அதிகப்படியான ஆபத்துகளை குழந்தைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறு வயது முதல் இது பாலோடு இணைந்து வரும் எந்த ஒரு ஆண் மகனும் பெண் பிள்ளைகளை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டார்கள். பெற்றுக் கொடுப்பது, பகிர்ந்து உண்பது, சேர்ந்து இது போன்ற அடிப்படை செயல்களை நம்முடன் பெருமையோடு கற்றுக்கொள்ள வேண்டும். இட்டத்தோர் தாமரை பூ இது விருந்தத்திற்கு போல வட்டமாய் புறாக்க கூடியிருக்கும். அதுபோல் அம்மாவை சுற்றி உடற்பிரிவு அனைவரும் அமர்ந்து உண்ணும் பொழுது எப்படி இருக்கும் என்று ஒரு கவிஞர் பாடுகிறார். அன்னை ஊற்றிய பிரிச்சோற்றில் 1000 முழுக்க பசி மருந்தும் ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணில் வலிக்கண்டோம் என்றார். சிறு வயது உங்கள் தகப்பன் காணவில்லை என்றால் இன்று உங்கள் அண்ணனை பாருங்கள். அவர்தான் உங்கள் தந்தை. இதுதான் உடன்பிறப்பின் முக்கியத்துவம். நமக்கு அடுத்த தாய் தந்தை நம் உடன்பிறப்பே. அந்த வகையில் நான் மிகவும் பாக்கியம் செய்தவர். ஏனென்றால் அன்னை போல அரவணைக்க எனக்கு ஒரு சகோதரியும், தந்தை போல் பாதுகாக்க எனக்கு ஒரு சகோதரனும் இருக்கிறார்கள். நான் வீட்டில் ஏதேனும் ஒரு தவறு செய்தால் என் பெற்றோரிடம் முதலில் மாட்டி விடுவது என் சகோதரன் தான். ஆனால் அதுவே வெளியில் ஒரு பிரச்சனை என்றால் முதலில் எனக்காக வந்து முன்னிற்பதும் அவரே. தினந்தோறும் ரிமோட்டிற்காக என்னிடம் சண்டை போடுவது என் தம்பி. ஆனால் எனக்கு தலைவலி என்று சொன்னால் உடனே கைக்கு சென்று மாத்திரை சொல்வதும் அவனை அன்பை பொழுது அதனாக ஆதரவு ஆண்டவனாக, சகிப்புத்தன்மை சகோதரனாக, சாதிக்க தூண்டுதல் சகாதேவனாக, கண்ணீரை துடைக்கும் காப்பாளனாக, கடவுளை நினைவாக்கும் கடவுளாக, சந்தோஷத்தை பகிரும் சாமானியாக, சாதனை புரியும் தரவலாளனாக, காலம் கடந்த ஒருவனி உடன் பிறப்புக்காக என்றும் என் உயிர் துடிப்பாக இருப்பவன் என் சகோதரன். ஒரு சகோதரியுடன் அன்பான உறவு கொள்வது தன்னம்பிக்கையா அல்ல, அது வாழ்க்கைக்கு ஆத்ம துணை வைத்திருக்கிறது. எதிர்காலத்தில் வேலை நிமித்தமாக 6 ஒரு திசையில் இருந்தாலும் ஒரு விழாவின் பொழுதோ அல்லது ஒரு பிறந்த நாள் அன்றோ நம் உடன்பிறப்புகள் அளிக்கின்ற பரிசு இருக்கிறதே, அதை 10 மடங்கு பணம் கொடுத்து நம்மால் பொருட்களை வாங்க முடியும். ஆனால் என் தம்பி, என் அக்கா எனக்காக வாங்கி கொடுத்துள்ளார்கள் என்று எண்ணும் பொழுது நம் உள்ளத்தில் எழுகின்ற மகிழ்ச்சி இருக்கிறதே, அதை எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாது. நம் வாழ்நாளில் உயர்ந்த நிலை அடைய காரணமாக இருப்பதும் ஒரு துளி கூட பொறாமைப்படாதவர்களும் அதுவே தானே வெற்றி பெருமாறு கொள்வரும் நம் உடன்பிறப்பே. உடன்பிறப்போடு வாழும்
வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பாடல் மூலம் கூறுகிறேன். ஆசை ஆசையாயிருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே, பாச பூமழை பொழிகிறதே இதயம் நனைகிறதே, நம்மை காணுகின்ற கண்கள் நம்மோடு சேர்க்கின்றும், சேர்ந்து வாழ்கின்ற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னில் இன்றும், ஒரு நாள் கூட இங்கு வரமாகும் உயிர்ந்த வீணாகும், சுகமாய் என்று மிகும் விளையாடும் நிரந்தர ஆனந்தம், ஆசை ஆசையாயிருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே, பாச பூமழை